ஸோ டிராப் டவுன்னா என்னன்னா, ஆ இந்த மாதிரி. ஓகே. ஒரு பட்டன் கிளிக் பண்ணா, கீழ வந்து ஒரு மெனு பார் மாரி ஷோ ஆகும். தெரியுமா? ஆ கிளிக் பண்ணோம்னா கீழ ஷோ ஆகும். நம்ம வந்து அதுலேருந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் டிராப் டவுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த டிராப் டவுன் மெனு வந்து நமக்கு தேவை அப்டின்னா, நம்ம வந்து என்ன மாரி ஸ்டைல் யூஸ் பண்ணி, அதாவது சிஎஸ்எஸ்ல என்னென்ன ஸ்டைல் யூஸ் பண்ணா நம்ம டிராப் டவுன் மெனு நமக்கு கிடைக்கும் அப்டிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் ஓட விட்த் அண்ட் தென் யூனிட்ஸ். சிஎஸ்எஸ்ல நெறைய வித் வந்து சேஞ்ச் பண்றத பார்த்திருப்போம் தானே. ஸோ வந்துட்டு அதுல அப்சல்யூட் லென்த்னா என்னது? யூனிட்ஸ்ல வந்து அப்சல்யூட் லென்த்னா என்னது? ரிலேட்டிவ் லென்த்னா என்னது? அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிராப் டவுன் இருக்கு இல்லையா? டிராப் டவுன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு எலமெண்ட்ட கிளிக் பண்ணா, அது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆ ஒரு லிஸ்ட் மாரி ஷோ பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி. லிஸ்ட் மாரி ஷோ பண்ணணும். இதுலேருந்து நம்ம கிளிக் பண்ணி வேற ஒரு பேஜுக்கு போறோம். இப்ப லிங்க் 1 கிளிக் பண்ணா, அது வந்துட்டு ஒரு ஒரு பேஜ் கூட்டு போகும். லிங்க் 2 கிளிக் பண்ணா, அது இன்னொரு பேஜ் கூட்டு போகும். அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஷோ பண்ணணும். ஓகே. சோ அதுக்கு தான் இந்த டிராப் டவுன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ இத வந்துட்டு நீங்க வந்து சிஎஸ்எஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். சோ நம்ம அது வந்து டைரக்ட்டா கோட்ல பார்த்துரலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து வித்த பத்தி நம்ம பார்த்துட்டு, நம்ம சிஎஸ்எஸ் டிராப் டவுன் எப்படி பண்றதுங்கிறத டைரக்ட்டா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துரலாம். ஓகே. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஎஸ்எஸ் வித் அப்படின்னா என்னது? வித்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. அது வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சைஸ இன்கிரீஸ் பண்ணுவோம், இல்லன்னா ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகே. அந்த வித் ப்ராப்பர்ட்டி வச்சு. சோ அதுல 3 டைப்ஸ் ஆஃப் வித் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட்டோ. இந்த ஆட்டோ அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட் வேல்யூ. இப்ப நீங்க ஒரு இமேஜ சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமேஜ்க்கு வித் ஆட்டோ அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, ஆ இனிஷியலா அந்த இமேஜ் வந்துட்டு என்ன சைஸ்ல இருக்குமோ, அந்த சைஸ்ல உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. அது என்ன வித்ல இருக்கும். நீங்க வித் எதுவுமே சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் இங்கே கூகுள்லேருந்து ஒரு இமேஜ எடுத்துட்டு வந்து உங்க வெப்சைட்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா, அது இனிஷியலா அதோட வித் எவ்வளோ இருக்குமோ, அந்த வித்ல ஷோ ஆகும். அதான் வித் ஆட்டோ குடுத்தா. ஓகே. இதே வித் வந்துட்டு லென்த்ல, அதாவது லென்த்னா நம்ம இப்ப பிக்சல்ஸ் யூஸ் பண்ணுவோம், சென்டிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம இந்த லென்த் சொல்லுவாங்க. சோ லென்த்ல வந்து நம்ம நெறைய யூனிட்ஸ் இருக்கு. பிக்சல்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா சென்டிமீட்டர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லன்னா நம்ம வந்து பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம்ல. சோ அது எல்லாமே வந்துட்டு லென்த், நார்மல் லென்த். ஓகே. லென்த் அண்ட் தென் பெர்சன்டேஜ்னா வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப இந்த ஓவரால் ஸ்க்ரீன வந்துட்டு 100% எடுத்துக்கிடும். சோ அதுல நான் வித் வந்து 20% சொன்னா, 20% வித்த மட்டும் ஆக்குபை பண்ணும். 50% குடுத்தா இந்த ஸ்க்ரீன்ல பாதி ஸ்க்ரீன் வித்த வந்து ஆக்குபை பண்ணும். 100% குடுத்தா ஃபுல் வித்தையுமே ஆக்குபை பண்ணிரும். ஃபுல் ஸ்க்ரீன் வித்தையுமே ஆக்குபை பண்ணிரும். சோ இதான் பெர்சன்டேஜோட இது கால்குலேஷன். பிக்சல்ஸ்னா என்ன வரும்னா, இந்த ஓவரால் ஸ்க்ரீன் வந்து ஒரு 1000 பிக்சல்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். 1000 பிக்சல்ஸ்ன்னு வராது. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் உங்களோட லேப்டாப்போட இத பொறுத்து இருக்கு. ஓகே. ஸ்க்ரீன் விட்த். சோ அதுல வந்து 200 பிக்சல் அப்டின்னா, அது கொஞ்சம் பாதி எடுத்துக்கும். 500 பிக்சல்னா இன்னும் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கும். அந்த மாதிரி. ஓகே. சோ அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் லென்த்ல. ஆட்டோனா டிஃபால்ட்டா ஒரு இமேஜோ, ஒரு எலமெண்ட் வந்துட்டு டிஃபால்ட்டா என்ன வித்ல இருக்குமோ, சோ அதுதான் ஆட்டோ. வித்தவுட் சேஞ்சிங் எனிதிங். அது வந்து என்ன டிஃபால்ட்டா இருக்குமோ, இனிஷியல் பொசிஷன்ல எப்படி இருக்குமோ, சோ அதுதான் ஆட்டோ. ஓகே. சோ இங்க வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வித் ஆட்டோன்னு குடுத்தது. ஓகே. இந்த இமேஜ் வந்து கூகுள்லேருந்து எடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகே. அந்த இமேஜ் உங்களுக்கு டிஃபால்ட்டா ஷோ ஆகுது. ஓகே. அடுத்து வந்து 50% பெர்சன்டேஜ்ல குடுத்துருக்காங்க. சோ 50%னா என்ன பண்ணும்? இந்த ஸ்க்ரீன் 100%னா அதுல பாதி எவ்வளவு? இவ்ளோ அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பாதி ஸ்க்ரீன ஆக்குபை பண்ணும். வித். ஓகே. சோ வித் 50%. அடுத்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, 10%ன்னு குடுத்ததுனால இவ்ளோண்டு சின்ன வித்த வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. இதே இங்க 100 பிக்சல்னு குடுத்திருந்தேன்னா, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வித்த வந்து ஆக்குபை பண்ணும். ஓகே. சோ இதுதான் வந்து சிஎஸ்எஸ் வித். இதுக்கும் நம்ம வந்துட்டு பிராக்டிஸா பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து யூனிட்ஸ். யூனிட்ஸ்னா என்னது?
நார்மலா நீங்க மேத்ஸ்ல யூனிட்ஸ் படிச்சிருப்பீங்க. மெஷர்மென்ட்ஸ்லாம் படிக்கும்போது படிச்சிருப்போம். அப்படிதானே? சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், லிட்டர், கிலோ லிட்டர் இந்த மாரிலாம் நெறைய சரி கிலோ லிட்டர்லாம் இருக்காது. சொல்றேன். மில்லிமீட்டர் அந்த மாதிரி இருக்குமா? சோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம நார்மலா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம படிச்சுட்டு இருக்கிற யூனிட்ஸ். ஓகே. பட் சிஎஸ்எஸ்ல பெரும்பாலும் நம்ம என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோம்? பிக்சல்ஸ் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ரொம்ப ரேர் கேஸஸ்ல இன்ச்சஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்ச்சஸ் யூஸ் பண்ணுவோம். சென்டிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்துட்டு யூனிட் சிஎஸ்எஸ் ஓட யூனிட்ஸ். ஓகேவா? சோ அதுல 2 கைண்ட்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. அப்சல்யூட் லென்த், ரிலேட்டிவ் லென்த் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அப்சல்யூட் லென்த்னா என்னன்னா, இப்போ நீங்க அப்சல்யூட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சில யூனிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த யூனிட்ஸ்லாம் வந்துட்டு அப்சல்யூட் லென்த். பிக்சல்ஸ், பிசி, பிடி, இன்ச்சஸ் அண்ட் தென் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்சல்யூட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்சல்யூட் யூனிட்ஸ் அப்படின்னா, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிக்சல்ஸ் அப்படின்னு குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிக்சல்ஸ் 200 பிக்சல் அப்படின்னு குடுக்குறீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு ஒரு சைஸ்ல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? அது டிஃபால்ட் சைஸ். அது எத டிபெண்ட் பண்ணியும் ஷோ ஆகாது. இப்ப 200 பிக்சல் குடுக்குறீங்கன்னா, அது 200 பிக்சல் ஷோ ஆகும். அப்படிதானே? மில்லிமீட்டர் வந்துட்டு ஒரு 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் குடுக்குறீங்கன்னா, இது வந்துட்டு 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் சைஸ்ல ஷோ ஆகும். ஓகே. இந்த யூனிட்ஸ்லாம் வந்து அப்சல்யூட் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதையுமே மத்த யூனிட்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? ரிலேட்டிவ் யூனிட்ஸ்ங்கிறது மத்த யூனிட்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்கும். சோ இது உங்களுக்கு லைட்டா குழப்புற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன். இது வந்துட்டு நீங்க ரொம்ப போட்டு குழப்ப வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். ஓகே. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து அப்சல்யூட் யூனிட்ஸ்ல 20 பிக்சல் இல்ல 1.2 சென்டிமீட்டர் அப்படின்னு குடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது வந்துட்டு அந்த சைஸ்ல ஷோ ஆகும். இப்போ சென்டிமீட்டர்ங்கிறது வந்துட்டு 1 சென்டிமீட்டர் இனிஷியலா ஒரு சென்டிமீட்டர் வந்துட்டு ஒரு சைஸ்ல இருக்கும். 12 சென்டிமீட்டர் குடுக்கும்போது, அது வந்துட்டு என்ன ஆகும்னா, 12 சென்டிமீட்டருக்கு ஏத்த மாரி சைஸ் பெருசாகும். 15 சென்டிமீட்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, 15 சென்டிமீட்டருக்கு ஏத்த மாரி அதோட சைஸ் வந்து பெருசாகும். ஓகேவா? அதே மாரி பிக்சல்ஸும் அந்த மாரி தான். அதிகமாக, அதிகமாக அதோட சைஸஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். பிக்சல்ஸ் அதிகமாக, அதிகமாக. சோ இது வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற லென்ஸ். ஓகேவா? இன்னொரு லென்த் இருக்கு. அதுதான் ரிலேட்டிவ் லென்த். சோ இந்த ரிலேட்டிவ் லென்த் வந்துட்டு எப்படின்னா, இப்ப இந்த பிக்சல்ஸ்க்குலாம் வந்துட்டு எதையுமே டிபெண்ட் பண்ணி இல்ல. ஓகே. நீங்க நார்மலா 20 பிக்சல் குடுத்தீங்கன்னா, அது வந்து 20 பிக்சலுக்கு என்ன சைஸோ அந்த சைஸ்ல உங்களுக்கு ஷோ ஆகும். ரிலேட்டிவ் லென்த்னா எப்படின்னா, இப்போ அதோட யூனிட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல இருக்கா இஎம், இஎக்ஸ், விஹெச்ன்னு ஒண்ணு இருக்கா? இந்த விஹெச் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகேவா? இந்த விஹெச்ங்கிறது என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த ஸ்கிரீனோட வியூ போர்ட் ஓகே. வியூ போர்ட்னா என்ன பண்ணும்னா, இப்ப நீங்க நார்மல் நம்மளோட ஃபோன் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேப்டாப் ஸ்கிரீன் மாதிரி பெருசா இருக்குமா? இத மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேவா? நார்மலா நம்மளோட ஃபோனோட ஸ்கிரீனு லேப்டாப் ஸ்கிரீன் மாதிரி இருக்குமா? இருக்காது. அது வந்துட்டு ஒரு சின்ன சைஸ்ல தான் இருக்கும். அப்படிதானே? லேப்டாப் ஸ்கிரீன் வந்துட்டு ஒரு எத்தன பிக்சல் நெறைய பிக்சல்ஸ்ல இருக்கும். அதாவது இந்த சைஸ சொல்றேன். ஒரு 2000 பிக்சல் சம்திங் நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்ல 1080 பிக்சல்ஸ் அந்த மாதிரி சைஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்னா, ஒரு 200 பிக்சல் தான் இருக்கும். அதோட ஸ்கிரீன் சைஸ் சொல்றேன். ஓகே. 200 பிக்சல் தான் இருக்கும். சோ, இந்த VHங்கிறது எப்படி தெரியுமா? இப்ப நீங்க லேப்டாப் சைஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லேப்டாப்போட சைஸ்க்கு ஏத்த மாதிரி VH வந்து 200 பிக்சல் அப்படின்னு குடுக்குறீங்கன்னா, இந்த ஓவரால் லேப்டாப் ஸ்கிரீன அதோட பார்டரா எடுத்துக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி 200 பிக்சல்ல ஷோ ஆகும். ஃபோன் ஸ்கிரீன்னா எப்படி இருக்கும்? அது குட்டியா இருக்கும். சோ அதோட வியூ போர்ட்க்கு ஏத்த மாதிரி அதுல 200 பிக்சல்னா என்னது? அதோட ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி 200 பிக்சல்ல ஷோ ஆகும். உங்களுக்கு புரியுதா? அதாவது லேப்டாப் ஸ்கிரீன் வந்து பெருசா இருக்கும். சோ அப்ப அந்த பெரிய ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி அதோட பார்டர பெருசா எடுத்துக்கிட்டு, அதுல 200 பிக்சல் எவ்வளவு? அப்படிங்கிற மாதிரி. 200 VH அப்படின்னு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். VHன்னு குடுத்தீங்கன்னா, அந்த லேப்டாப் ஸ்கிரீனுக்கு 200 VHன்னா இவ்வளோ இவ்வளோண்டு சொல்றேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோண்டு விட்த்ல வந்துட்டு அத ஆக்கியூபை பண்ணிக்கணும். ஓகே 200 VH அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இவ்வளோண்டு விட்த். ஃபோனுங்கும்போது என்ன ஆகும்? அது மொத்தமே இவ்வளோண்டு தான் இருக்கும். மொத்தமே சின்னதா இவ்வளோண்டு தான் இருக்கும். இந்த லேப்டாப்ல இந்த காவாசி தான் இருக்கும். அப்படிதானே? சோ அவ்வளோண்டு தான் இருக்கும். சோ
அந்த போன் ஸ்கிரீனை பார்டரா எடுத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அதோட வியூ போர்ட் ஹைட் என்ன பண்ணுவோம், சின்னதாக்கிக்கணும். ஓகே, சின்னதாக்கிட்டு அதுல 200 பிக்சல்னா என்னது இவ்வளோண்டு இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஷோ ஆகும். இப்ப இது எப்படின்னா, இது வந்துட்டு இண்டிபெண்டா அதோட சைஸ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அது என்ன பண்ணிக்கணும்னா, அது இருக்கக்கூடிய ஸ்கிரீனோட சைஸுக்கு ஏத்த மாதிரி அத சேஞ்ச் பண்ணிக்கணும். அதோட சைஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். பிக்சல்ஸ், பெர்சன்டேஜ் சாரி பெர்சன்டேஜ் வராது. பிக்சல்ஸ், அப்புறம் மத்த சென்டிமீட்டர், இன்ச்சஸ்லாம் பார்த்தோம்ல. சோ அந்த அப்சல்யூட் லென்த்லாம் இந்த மாதிரி பண்ணாது. அது வியூ போர்ட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணாது. அதுக்கு நார்மலா 1000 பிக்சல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும். 200 பிக்சல்னா அதுல பாதி. அந்த மாதிரி எடுத்துக்கும். VHங்கிறது நீங்க யூஸ் பண்ற ஸ்கிரீன பொறுத்து அது சேஞ்ச் ஆயிக்கும். ஓகே. இப்போ நீங்க லேப்டாப் ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்கன்னா, லேப்டாப் ஸ்கிரீன் ஃபுல்லா எடுத்துட்டு, அதுல 200 பிக்சல்னா எவ்வளோ 200 VHனா எவ்வளோண்டு இருக்கும். அந்த மாதிரி அது வந்து ஷோ பண்ணும். ஓகே. அந்த மாதிரி அதோட சைஸ இன்கிரீஸ் பண்ணும். ஃபோன் சைஸ் ரொம்ப சின்னதாகும்போது, அதுவும் என்ன பண்ணிக்கும், அதோட VH லெவல வந்துட்டு அதோட சைஸ வந்துட்டு இன்னும் சின்னதாக்கிக்கும். ஓகே. சோ அது வந்து டிபெண்ட் பண்ணி, அது எந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ரிலேட்டிவ் அதுக்கு ஏத்த மாதிரி அது சேஞ்ச் பண்ணிக்கும். ஃபோன் சைஸ்னா ஃபோன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி, லேப்டாப் சைஸ்னா லேப்டாப் சைஸ்க்கு ஏத்த மாதிரி அது வந்துட்டு அதோட சைஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ ரிலேட்டிவ் டு த ஹைட் ஆஃப் த வியூ போர்ட். அதோட வியூ போர்ட், அதாவது வியூ போர்ட்னா இங்க லேப்டாப் ஸ்கிரீன் வந்துட்டு இதோட வியூ போர்ட், ஃபோன் ஸ்கிரீன் அதோட வியூ போர்ட், அந்த வியூ போர்ட்டுக்கு ஏத்த மாதிரி அது சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா சைஸ? இது வந்து நான் VHக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க EMலயும் பண்ணலாம், EXலயும் பண்ணலாம். சோ அப்சல்யூட் லென்த்க்கு வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரெஸ்பான்சிவ் டிசைன கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் டிசைன்னா என்னன்னு சொல்லிடுறேன். நான் இப்போ இந்த ஆப் ஓபன் பண்ணிக்கல, கேன்வா ஆப் ஓபன் பண்ணிருக்கேன். இத நீங்க லேப்டாப்ல ஓபன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஷோ ஆகும். நீங்க போன்ல ஓபன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஷோ ஆகும். அப்படிதானே? லேப்டாப் மாதிரியாவே எல்லாமே போன்ல ஷோ ஆகாது. அது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் தானே? சோ இப்ப நான் இந்த லேப்டாப் ஸ்கிரீன்லயே இப்ப நான் இத மினிமைஸ் பண்ணா எப்படி ஷோ ஆகுது? இந்த மாதிரி ஷோ ஆகுதா? ஓகே. நான் இத இன்கிரீஸ் பண்ணும்போது இப்படி ஷோ ஆகுது. ரெடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஷோ ஆகுதா? சோ இதுக்கு பேரு தான் ரெஸ்பான்சிவ். ஆக்சுவலி இவ்ளோ சைஸ் இப்ப இருக்கு. நான் ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆயிட்டு? இதோட அந்த பார்டர் சைஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் என்னால எல்லா கன்டென்ட்டையுமே விசிபிளா பார்க்க முடியுது. எல்லா கன்டென்ட்டுமே இங்கேயும் வருது. ஓகே. நான் சின்னதாக்குனாலும் என்னால எல்லா கன்டென்ட்டையுமே பார்க்க முடியுது. எப்படி? அப்படின்னா இதுக்கு பேரு தான் ரெஸ்பான்சிவ். நீங்க கிரியேட் பண்ற வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெஸ்பான்சிவா இருக்கணும். எந்த ஸ்கிரீனுக்கு எவ்வளோக்குள்ள ஸ்கிரீன சுருக்குனாலும் உங்களோட வெப்சைட் கண்டென்ட் கிளியரா தெரியணும். இன்க்ரீஸ் பண்ணாலும் கிளியரா தெரியணும். ரெடியூஸ் பண்ணாலும் உங்களோட உங்களோட கண்டென்ட் வந்து எல்லாமே கிளியரா தெரியணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி உங்களோட டிசைன் இருக்கணும். இப்போ வந்து இவ்ளோ ஸ்பேஸ் இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபைலு, ரீசைஸ், எடிட்டிங்க்கு நடுவுல நெறைய இன் பிட்வீன்ல நெறைய ஸ்பேஸ் எடுத்துக்குது. நான் ரெடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிட்டு அப்படின்னா, அது இன் பிட்வீன்ல சைஸ குறைச்சு, பட் எல்லா கன்டென்ட்டுமே நமக்கு ஷோ ஆகுது. அப்படிதானே? அப்ப என்ன பண்ணுதுன்னா, அதோட ஓவரால் வியூ போர்ட்டோட ஹைட்டுக்கு ஏத்த மாரி அதோட சைஸ ரெடியூஸ் பண்ணிக்குது. அப்படிதானே? இதுக்கு பேரு தான் ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்க போன்ல தொறந்தீங்கன்னா, இத விட சின்ன ஸ்கிரீன்ல தான் நீங்க ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். சோ அந்த ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி அந்த வெப்சைட் அடாப்ட் ஆயிக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ரெஸ்பான்சிவ் டிசைன் கிரியேட் பண்ணும்போது, நீங்க ரிலேட்டிவ் லென்த் யூஸ் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். அங்க போயிட்டு நீங்க அப்சல்யூட் லென்த் யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்காது. அதுக்கு தான் இந்த ரிலேட்டிவ் லென்த்ன்னு சொல்லுவாங்க இது. ஓகே. சோ அது என்ன பண்ணிக்கும்னா, ஒரே ப்ராப்பர்ட்டில இது பண்ணாம நம்மளோட விண்டோ சைஸ்க்கு சேஞ்ச் ஆகும்போது, இப்போ இந்த லேப்டாப் ஒரு சைஸ்ல இருக்கும். சில லேப்டாப் ரொம்ப பெரிய சைஸ்ல கூட இருக்கும். இன்ச்சஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு லேப்டாப் சைஸ்க்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு போனோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி, நம்மளோட வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவா டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ரிலேட்டிவ் லென்த் யூஸ் பண்ணுவோம். அது இருக்கக்கூடிய சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி அதோட சைஸஸ சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே. சோ இதுதான் ரிலேட்டிவ் லென்த். இந்த ரிலேட்டிவ் லென்த்க்கு எக்ஸாம்பிள் யூனிட்ஸ் தான் இது எல்லாமே. பெர்சன்டேஜ் கூட ஒரு ரிலேட்டிவ் லென்த் தான். நான் இங்க இதுக்கு ஏத்த மாரி 100% சொன்னேனா?
போனுக்கு ஏத்த மாதிரி அது போனை வந்து 100% ஸ்கிரீனா எடுத்துக்கும். எடுத்துட்டு அதுல 20% எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷோ பண்ணும். ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ் லென்த், அப்சல்யூட் லென்த். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு வித். ஓகே, வித்ல நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்து இந்த ரிலேட்டிவ் லென்த், அப்சல்யூட் லென்த்தும் பார்த்துட்டோம். சோ வித்த வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசா எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. ரிலேட்டிவ் லென்த்ங்கிறது ஒரு யூனிட்ல ஷோ ஆகும். அப்சல்யூட் லென்த்ங்கிறது ஒரு யூனிட்ல ஷோ ஆகும். ஓகே. பட் எப்போ இதோட டிஃபரன்ஸ நீங்க வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ரெஸ்பான்சிவா என்னைக்கு டிசைன் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ரிலேட்டிவ் லென்த் பத்தியும் அப்சல்யூட் லென்த் பத்தியும் இன்னும் ஒரு கிளியர் ஐடியா வரும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நான் சொன்ன ரிலேட்டிவ் லென்த், அப்சல்யூட் லென்த்? புரிஞ்சுதா? சாரி, கிளியர்? சோ கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஏதோ ஓகே இந்த மாதிரி இருக்கு அண்ட் தென் புரியாத மாதிரி. ஓகே. சோ நம்ம இப்போ வந்து அப்போ டிராப் டவுன் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம வந்து அந்த வித் மட்டும் பார்க்கலாம். ஓகே, பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சது. ஸோ ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸாம்பிள் மாதிரி காமிச்சிடணும்னு நினைச்சேன். எனக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் டிராப் டவுன் மெனு இருக்குல்ல, இதுதான் அந்த டிராப் டவுன் மெனு. சரிங்களா? நான் இப்போ ஹவர் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு 3 லிங்க் ஷோ பண்ணுதா? ஸோ நான் எடுத்தோன்னே வந்துடும். ஸோ நான் கரெக்டா அதை ஹவர் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி லிங்க் ஷோ ஆகும். இதுல இருந்து நான் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிராப் டவுன் மெனுவை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கோட்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிராப் டவுன் மெனுக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த இதுல எக்ஸாம்பிள் இருக்கும். அத வச்சு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம ஒரு டிராப் டவுன் மெனு கிரியேட் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணணும். அந்த பட்டனை ஹவர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி கீழே கீழே டிராப் டவுன் மெனு ஷோ ஆகணும். ஓகே. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் வச்சுக்கிறேன். ஓகே. அந்த டிவ்ல வந்துட்டு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு டிராப் டவுன். ஓகே. அந்த டிவ்க்கு என்ன நேம் வச்சுக்கிறேன்? டிராப் டவுன் அப்படின்னு ஒரு டிவ் வச்சுக்கிறேன். ஓகே. சோ அந்த டிராப் டவுன் டிவுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? மேல வந்து டிராப் டவுன் அப்படின்னு ஒரு பட்டன் மாதிரி இருக்கு. ஒரு கிரீன் கலர் பட்டன் மாதிரி இருக்கா? சோ அதனால நான் என்ன பண்றேன்னா பட்டன் வச்சுக்கிறேன். ஒரு பட்டன். இந்த பட்டன்ல வந்துட்டு டிராப் டவுன் அப்படின்னு எழுதியிருந்தாங்களா? சோ டிராப் டவுன். ஓகே. சோ அந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வைக்கணும்ல? சோ அந்த பட்டனுக்கு நான் கிளாஸ் வந்து நேம் வந்து பிடிஎன் அப்படின்னு சும்மா வச்சுக்கிறேன். ஓகே.
சோ அந்த பட்டனுக்கு கீழ என்ன இருந்துச்சு? லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3 அப்படின்னு ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஓகே. நம்ம அத வந்து ஹவர் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ நான் என்ன பண்றேன், அந்த லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3ன்னு இருக்குல்ல, அது என்ன சொல்லலாம்னா, டிராப் டவுன் கன்டென்ட்ன்னு சொல்லலாமா? நம்ம கரெக்ட்டா அந்த பட்டன் மேல ஹவர் பண்ணும்போது, அந்த டிராப் டவுன் மெனு மாதிரி ஷோ ஆகுது. அதோட கன்டென்ட் அதுல உள்ள கன்டென்ட்லாம் நமக்கு ஷோ ஆகுது. சோ அதுக்கு ஒரு டிவ் வச்சுக்கிறேன். ஓகே. இந்த டிராப் டவுன் டிவ்வுக்குள்ளேயே ஒரு பட்டன், அந்த பட்டனுக்கு கீழ அந்த டிராப் டவுன் கன்டென்ட்ஸ்லாம் ஷோ ஆகுற மாதிரி வைக்க போறேன். சோ இந்த டிவ்வுக்கு வந்து நான் நேம் வந்துட்டு டிராப் டவுன் கன்டென்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. இந்த டிவ்வுக்கு வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா, டிராப் டவுன் கன்டென்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ அதுல என்ன இருந்துச்சு? லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3 3 லிங்க் இருந்துச்சு. சோ லிங்க்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா எதுல குடுப்போம்? ஆங்கர் டேக்ல குடுப்போம். சோ நான் அதுல வந்துட்டு லிங்க் 1 அப்படின்னு குடுத்துட்டு HREF குடுப்போமா? HREF இஸ் ஈக்குவல் டு நான் இங்க வந்துட்டு ஹேஷ் குடுக்குறேன். இதே நீங்க வந்துட்டு அந்த டிராப் டவுன் மெனுல அந்த லிங்க கிளிக் பண்ண உடனே வேற எங்கேயாவது போணும். அந்த மாதிரி நீங்க குடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த பேஜோட லிங்க் இங்க குடுத்துக்கலாம். ஓகே. சோ நான் இப்ப சிம்பிளா 3 லிங்க் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இனிஷியலா இது எப்படி ஷோ ஆகும்னா, இங்க ஒரு டிராப் டவுன் மெனு வச்சிருக்கோம். அண்ட் தென் ஒரு 3 லிங்க் வச்சிருக்கோம். சோ அந்த லிங்க்லாம் ஷோ ஆகுது. இதுக்கப்புறம் இதோட ஸ்டைல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பட்டன வந்து டெக்கரேட் பண்ணுவோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஸ்டைல் டேக்ல போயிட்டு அந்த பட்டன ஃபர்ஸ்ட் டெக்கரேட் பண்றேன். ஓகே. பட்டன வந்துட்டு நம்ம கிளாஸ் நேம் என்னன்னு வச்சிருக்கோம்? பிடிஎன் அப்படின்னு வச்சிருக்கோமா? சோ அந்த பட்டன நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு கிரீன் கலர்ல தானே இருந்துச்சு. சோ பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு கிரீன்னு குடுத்துக்கிறேன். அண்ட் தென் அந்த டெக்ஸ்டோட அந்த டெக்ஸ்ட் கலர் என்னன்னு குடுத்துக்கலாம்? ஒயிட் கலர்ல குடுத்துக்கலாமா? அப்பதான் கிளியரா தெரியும். சோ அந்த டெக்ஸ்ட் டிராப் டவுன் அப்படின்னு எழுதியிருக்கா அந்த பட்டனுக்குள்ள அந்த டெக்ஸ்ட் கலரை வந்துட்டு நான் ஒயிட்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகே. சோ அதோட டெக்ஸ்ட் கலர் ஒயிட்ன்னு குடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த பட்டன் இப்போ வந்து எப்படி இருக்கும்னா, ஓகே. அத கொஞ்சம் பேடிங் குடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படிதானே? சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பேடிங் குடுத்துக்கிறேன். சோ பேடிங் குடுத்தா என்ன ஆகும்? 4 சைடும் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். சோ அப்படி கிரியேட் ஆகும்போது அந்த பட்டன் ஆட்டோமேட்டிக்கா அதோட சைஸ் வந்து பெருசாகும். ஆ ஓகே. சைஸ் வந்து பெருசாயிடுச்சு. ஓகே. சோ இப்போ அதோட பார்டர் வந்து நமக்கு தேவையில்ல. சோ அதனால நான் பார்டர் நன்னு குடுத்துக்கிறேன். ஓகே. சோ பார்டர் நன்னு குடுத்துட்டேன். சோ எனக்கு இப்போ ஒரு பட்டன் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இது வந்து இந்த ஓரத்துல இருக்கா? சோ நான் இங்க வந்து கொஞ்சம் சென்டர்ல கொண்டு வரேன். சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த ஓவரால் இந்த டிராப் டவுன் கன்டென்ட் அதாவது இந்த ஓவரால் இந்த டிராப் டவுன் டிப்பையே நான் என்ன பண்றேன்? சென்டருக்கு கொண்டு வர போறேன். ஓகே. சோ அதனால நான் என்ன பண்றேன்னா, அந்த டிராப் டவுன் டிப்பையே ஆக்சஸ் பண்றேன். இந்த மெயினா டிராப் டவுன் டிவ்ன்னு குடுத்துருக்கோம்ல, அந்த ஓவரால் அதுக்குள்ள தானே எல்லா கன்டென்ட்டுமே இருக்கு. சோ அந்த டிராப் டவுன் டிவ்வ நான் ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு பொசிஷன் என்னன்னு குடுத்துக்கிறேன்னா, ரிலேட்டிவ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஏன் பொசிஷன் ரிலேட்டிவ்ன்னு குடுக்க போறேன் அப்படின்னா, ஏன்னா அந்த பொசிஷன வந்து நான் ஒரு டாப்ல இருந்து கொஞ்சம், லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ண போறேன். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பொசிஷன் ரிலேட்டிவ்ன்னு குடுத்து, டாப்ல இருந்து 200 பிக்சலும், லெஃப்ட்ல இருந்து ஒரு 300 பிக்சலும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. மூவ் பண்ணி அத ஒரு சென்டர் கொண்டு வர போறேன். ஓகே. ஓகே. சோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுது அப்டின்னா, ஷோ ஆயிட்டு. இப்ப நமக்கு என்ன ஸ்டைல் பண்ணணும் அப்டின்னா, நெக்ஸ்ட் என்ன ஸ்டைல் பண்ணணும்னா, இது எப்டி ஷோ ஆயிருந்துச்சு? இந்த மாதிரி இருந்துச்சு. கீழ கீழ இருந்துச்சு. அண்ட் தென் அதோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இதெல்லாம் எதுவுமே இல்ல. சோ அந்த மாதிரி நம்ம மாத்தணும். அப்ப நம்ம இப்ப எத ஸ்டைல் பண்ணணும் அப்டின்னா, அந்த ஆங்கர் டேக்க நான் ஸ்டைல் பண்ண போறேன். ஓகே. சோ நான் என்ன பண்றேன்னா, டிராப் டவுன் கன்டென்ட்ல உள்ள டிராப் டவுன் கன்டென்ட்ல உள்ள ஆங்கர் டேக்க வந்துட்டு நான் ஸ்டைல் பண்ண போறேன். ஓகே. ஆங்கர் டேக் என்ன ஸ்டைல் பண்ண போறேன் அப்டின்னா, அதோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன ஃபர்ஸ்ட் நன் குடுத்துறலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன நன் குடுத்துட்டா, அடுத்து அதோட கலர வந்துட்டு பிளாக் கலர்ல மாத்தலாமா? கலர வந்துட்டு பிளாக். ஓகே. மாத்தியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு
டிஸ்ப்ளே பிளாக்னு குடுத்துருக்கேன். பிளாக்னா என்ன பண்ணும்? இந்த மாதிரி கீழ ஷோ ஆகும். நம்ம டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி படிக்கும்போதே, நம்ம டிஸ்ப்ளே பிளாக்க பத்தி படிச்சிருப்போம். டிஸ்ப்ளே இன்லைன்னா எப்படி ஷோ ஆகும்? இப்போ நம்ம டிஃபால்ட்டா ஷோ ஆயிருச்சுல்ல. லிங்க் 1 அடுத்தது இங்க லிங்க் 1 அடுத்து இங்க லிங்க் 1 அப்படி ஷோ ஆயிருச்சுல்ல. அந்த மாதிரி ஷோ ஆகும். நம்ம டிஸ்ப்ளே பிளாக்ன்னு குடுக்கும்போது என்ன பண்ணும்? இந்த மாரி கீழ ஷோ ஆகும்னு படிச்சிருக்கோமா? ஸோ இந்த மாதிரி கீழ ஷோ ஆகுது. இப்ப எனக்கு என்ன வேணும்னா, பேடிங் வேணும். என்னன்னா, ஏன் பேடிங் குடுக்குறேன்? இது எல்லாமே என்னன்னா, ஒரு மாதிரி நெருக்கமா இருக்கு. ஸோ எனக்கு இந்த எலமெண்ட்ட சுத்தி எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்றேன்னா, பேடிங் குடுக்குறேன். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே பேடிங் குடுக்குறேன். ஸோ நான் பேடிங் என்ன பண்றேன் அப்டின்னா, 20 பிக்சல் பேடிங் குடுக்கட்டுமா? ஓகே. ஓகே. பேடிங் குடுத்தோனே என்ன ஆயிடுச்சுன்னா, நீட்டா அ இந்த சைடு ஒரு 20 பிக்சல், இந்த சைடு ஒரு 20 பிக்சல், 20 பிக்சல், 20 பிக்சல் கேப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அத சுத்தி ஒரு கேப் கிரியேட் ஆனோனே, வரி பார்க்க நீட்டா இருக்கு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஓவரால் டிராப் டவுன் கன்டென்ட்ட ஒரு பாக்ஸுக்குள்ள போடப் போறேன். ஓகே. இத சுத்தி நான் இதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் குடுக்கப் போறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் குடுத்தா அப்டின்னா, ஆ நமக்கு இனிஷியலா இந்த மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. அப்படித்தானே? இந்த மாதிரி இங்க வந்துட்டு என்ன பண்ணிடணும், நம்ம எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோம்? அப்படின்னா, நம்ம ஹவர் பண்ணும்போது கீழ அது ஷோ ஆகுற மாரி பார்த்தோம். அப்படித்தானே? அப்ப இனிஷியலா அது வந்து ஹைடா தான் இருந்துச்சு. நமக்கு வந்து ஹவர் பண்ணும்போது தான் அது நமக்கு ஷோ ஆச்சு. அப்படித்தானே? ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிட்டு, அண்ட் தென் அத வந்து ஹைட் பண்ணிறலாம். ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் குடுத்துக்கிறேன். டிராப் டவுன் கன்டென்ட்க்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு என்னன்னு குடுக்குறேன்னா, பிஸ்க் கலர் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ பிஸ்க் கலர் குடுத்த உடனே எப்படி ஷோ ஆகும்னா, இவ்ளோ பெருசா இருக்கும். நமக்கு அவ்வளோ பெருசு தேவையில்ல. வித்த நம்ம வந்து சுருக்கிக்கலாம். ஓகே. ஸோ நான் வித்த வந்துட்டு என்னன்னு பண்றேன் அப்படின்னா, வித் வந்துட்டு 200 பிக்சல் குடுக்குறேன். ஓகே. ஓகே. இந்த மாதிரி இருக்கு. இல்லன்னா நம்ம வந்து ஒரு 150 பிக்சல் கூட குடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு ஸ்டைலுக்கு ஏத்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் இவ்ளோ குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அ அண்ட் தென் இந்த கலர கொஞ்சம் லைட் ஆக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கலர் குடுத்துக்கிறேன். ஸோ இது குடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் ஷேடோ மாரி குடுத்துக்கிறேன். ஓகே. ஷேடோ குடுக்கணும்னு நெசசரி கிடையாது. நம்ம இன்னும் ஷேடோ ப்ராப்பர்ட்டி படிக்கவும் இல்ல. ஸோ இப்போதைக்கு நான் அது கொஞ்சம் அழகா இருக்கணும்ங்கறதுக்காண்டி ஷேடோ குடுத்துக்கிறேன். ஷேடோனா ஒண்ணும் இல்ல. சுத்தி ஒரு ஷேடோ மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ அது உங்களுக்கு இப்போதைக்கு நம்ம படிக்கல. ஸோ அதனால நான் அத பத்தி சொல்லல. டீப்பா நம்ம படிப்போம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஷேடோஸ்லாம் படிப்போம். ஸோ அதனால அப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு சம் கைண்ட் ஆஃப் பிக்சல்ஸ்ல குடுத்துட்டு, அதுக்கு கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஷேடோக்கு. ஓகே. கிரேலயே லைட் கிரேவா மாத்திக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி ஒரு ஷேடோ சுத்தி கிரியேட் பண்ணா கொஞ்சம் எஃபெக்ட் பார்க்க நல்லா இருக்கும்னால ஷேடோ குடுத்துக்கிறேன். ஓகே. சோ, இப்போ என்ன சொன்னேன்? இனிஷியலா அது வந்துட்டு ஹைட் ஆகி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஓப்பனா தெரியக்கூடாது. நம்ம எப்போ ஹவர் பண்றோமோ, அப்போ மட்டும் தான் அது டிஸ்ப்ளே ஆகணும். அப்படிதானே? சோ, இங்க நான் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி டிஸ்ப்ளே நன் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்தா என்ன ஆயிரும்? ஹைட் ஆயிரும். சோ, இப்ப டிராப் டவுன் மெனு மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகுது. அந்த கீழ உள்ள மெனு ஷோ ஆகல. சாரி பட்டன் மட்டும் ஷோ ஆகுது. அந்த கீழ உள்ள இந்த டிராப் டவுன் மெனுஸ்லாம் ஷோ ஆகல. சோ, அத ஷோ பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹவர் பண்ணும்போது கீழ ஷோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமாண்ட் குடுக்கணும். அப்படிதானே? சோ, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பட்டன ஹவர் பண்ண உடனே எனக்கு வந்து கலர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகணும். அப்படிதானே? அப்பதான் நமக்கு வந்து ஹவர் அதாவது அது ஹவர் ஆகுது அப்படின்னு நமக்கு ஒரு இன்டிமேஷன் இருக்கும். சோ, அதனால நான் என்ன பண்றேன்? அதாவது இந்த பட்டன போயிட்டு ஹவர் பண்ண உடனே கலர் சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும். அப்படிதானே? சோ அதனால பட்டன் போய் ஹவர் ஆனதுக்கு அப்புறம் அதோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னா, ஒரு மாதிரி லைட் கிரீனுக்கு சேஞ்ச் ஆகும். லைட் கிரீனுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே.
ஓகே. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நான் ஹவர் பண்ணும்போது எனக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே. லைட் கிரீன்க்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, இப்ப தான் நம்ம என்ன பண்ண போறோம். இனிஷியலா இப்ப நம்ம ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நம்ம பட்டன் ஹவர் பண்ணோம்னா நமக்கு ஷோ ஆகணும். அந்த எது ஷோ ஆகணும்? அந்த டிராப் டவுன் கன்டென்ட் வந்து எனக்கு ஷோ ஆகணும். டிராப் டவுன் கன்டென்ட் எதுக்குள்ள இருக்கு? டிராப் டவுனுக்குள்ள இருக்கு. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, டிராப் டவுன ஆக்சஸ் பண்றேன். டிராப் டவுன் ஆக்சஸ் பண்ணி அந்த டிவ்வ நான் ஹவர் பண்ணும்போது, இந்த டிராப் டவுன் டிவ்வ ஹவர் பண்ணும்போது, எனக்கு என்ன ஆகணும்? அதாவது இந்த டிராப் டவுனோட எது எனக்கு ஷோ ஆகணும்? அந்த டிராப் டவுனோட சைல்டு. சைல்டு யாரு? அந்த டிராப் டவுன் கன்டென்ட். ஸோ அது எனக்கு ஷோ ஆகணும். ஸோ நான் ஸ்பேஸ் விட்டுட்டு, நம்ம டிசெண்டன்ட் செலக்டர் பார்த்திருப்போமா? அந்த டிராப் டவுன் கன்டென்ட்க்குள்ள இருக்கக்கூடிய அ சைல்டு கிடையாது. கிராண்ட் சைல்டு அப்படித்தானே? இது பட்டனும் இந்த டிராப் டவுன் கன்டென்ட் டிவ் மட்டும் தான் நமக்கு சைல்டு. அந்த டிராப் டவுன் கன்டென்ட் டிவ்வுக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கர் டேக்லாம் என்னது? அதோட கிராண்ட் சைல்டு. ஸோ அதோட கிராண்ட் சைல்டையுமே நான் ஆக்சஸ் பண்ணணும். சைல்டையும் ஆக்சஸ் பண்ணணும், கிராண்ட் சைல்டையும் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டிசெண்டன்ட் செலக்டர் யூஸ் பண்ணணும். ஸோ டிசெண்டன்ட் செலக்டர்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஸ்பேஸ் விடுவோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? ஜஸ்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு டாட் டிராப் டவுன் கன்டென்ட். ஸோ டிராப் டவுன் கன்டென்ட்டுக்குள்ள தானே அது இருக்கு. ஸோ அதனால டிராப் டவுன் கன்டென்ட்ட ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ப என்ன ஆகும்? அந்த டிராப் டவுன் கன்டென்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட்டும் எனக்கு ஆக்சஸ் ஆகும். ஏன்னா நான் இங்க ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸ்பேஸ் விட்டா என்ன அர்த்தம்? டிசெண்டன்ட் செலக்டார். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்? டிஸ்ப்ளே பிளாக். டிஸ்ப்ளே பிளாக்னா என்ன ஆகும்? இனிஷியலா ஹைட் ஆகி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? அந்த கன்டென்ட் எல்லாம் டிஸ்ப்ளே பிளாக்ல தான் குடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, அத டிஸ்ப்ளே பண்ணி டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்துட்டோம். ஸோ அது என்ன ஆகிருது? ஹைட் ஆகிருது. அதுக்கடுத்து திருப்பி நான் என்ன பண்றேன்னா, ஹவர் பண்ணோம்னா டிஸ்ப்ளே பிளாக்ன்னு குடுத்தோனே நமக்கு திருப்பி ஷோ ஆகும். ஓகே. ஷோ ஆகுதா? ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாக்கி இருக்கு. என்ன அப்டின்னா, ஸோ நான் இப்ப இந்த லிங்க் 1 அப்படிங்கிறத ஹவர் பண்ணும்போது எனக்கு கலர் சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும். அதோட பேக்கிரவுண்ட் கலர். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, அதாவது அந்த லிங்க் அந்த ஆங்கர் டேக் நான் டச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்டின்னா, அதோட பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் டிராப் டவுன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் இத ஹவர் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு டிராப் டவுன் மெனு மாரி ஷோ ஆகணும். ஸோ நான் அத வந்துட்டு ஒவ்வொரு லிங்கையுமே ஹவர் பண்ற மாதிரி இருக்கும். ஹவர் பண்ணா அதோட பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு டிவ் வச்சுக்கிட்டோம். ஒரு டிவ் டிராப் டவுன் ஒரு டிவ் வச்சுட்டோம். அந்த டிவ்வுக்குள்ள ஒரு பட்டன் வச்சுட்டு, பட்டனுக்கு கீழ இன்னொரு ஒரு டிவ். அதுக்கு வந்து டிராப் டவுன் கன்டென்ட்க்கான டிவ். அந்த கன்டென்ட்க்குள்ள லிங்க் 1, லிங்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லிங்க் குடுத்துக்கிட்டோம். ஓகே. அத ஆங்கர் டேக்ல குடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? பட்டன ஸ்டைல் பண்ணோம். அண்ட் தென் அந்த டிராப் டவுன் கன்டென்ட்ட வந்துட்டு அதுக்குள்ள உள்ள ஆங்கர் டேக்ல உள்ள கன்டென்ட் எல்லாத்தையும் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் குடுத்து, டிஸ்ப்ளே பிளாக் குடுத்து அத ஸ்டைல் பண்ணோம். அப்புறம் இனிஷியலா அந்த டிராப் டவுன் கன்டென்ட்ட டிஸ்ப்ளே நன்னுன்னு வச்சுட்டு, ஹவர் பண்ணும்போது டிஸ்ப்ளே பிளாக்ன்னு குடுத்துட்டோம். அப்படிதானே? சோ இவ்வளவுதான். சிம்பிள். ஓகே. சோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? டிராப் டவுன் புரிஞ்சுதா? எனி டவுட்? ஓகே. கார்த்திகா, அபினிஷா புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்ப என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த வித்து மட்டும் பார்ப்போம். ஓகேவா? வித்துல வந்துட்டு பெர்சன்டேஜ்னா என்ன நடக்கு? ஆட்டோனா என்ன நடக்கு? அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த யூனிட்ஸ்லாம் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு இப்போதைக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. ரிலேட்டிவ்க்கும், அப்சல்யூட்டுக்கும் உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு.
ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா யூனிட்ஸையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, வித்துக்கு மட்டும் ஒரு இமேஜ் ஒரு இமேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி வித் வந்து ஷோ ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நான் இதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன், பார்க்கலாம். ஓகே ஸோ வித்துக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு இமேஜ் டேக்குள்ள எஸ்ஆர்சி alt is equal to image. ஓகே ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் நேம் நான் என்னன்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, இமேஜ் ஒன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ அடுத்து இன்னொன்னு ரெண்டாவது இருக்கு இமேஜ் 2 அண்ட் தென் இதுக்கு இமேஜ் 3 அப்படின்னு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டைல் டேக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டாட் இமேஜ் ஒன்னு ஆக்சஸ் பண்றேன். ஓகே இமேஜ் ஒன்னு ஆக்சஸ் பண்ணி அதோட வித்தை நான் என்னன்னு கொடுக்க போறேன் அப்படின்னா, ஆட்டோ அப்படின்னு கொடுத்துக்க போறேன். ஓகே ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் தென் டாட் இமேஜ் 2 வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பெர்சன்டேஜ்ல கொடுக்க போறேன். ஸோ வித் வந்துட்டு 50% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இமேஜ் 3 வந்துட்டு நான் என்னன்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, பிக்சல்ஸ்ல கொடுத்துக்கிறேன். ஓகே டாட் வைக்கல. ஓகே டாட் இமேஜ் 3 வந்துட்டு நான் பிக்சல்ஸ்ல கொடுக்க போறேன். ஸோ வித்தை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 200 பிக்சல்ல கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே மூணுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ வந்து டிஃபால்ட்டா ஆட்டோங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு நார்மலான அது ஷோ பண்ற அதோட வித் டிஃபால்ட் வித். ஓகே ஸோ 50% அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல பாதி 50% எவ்வளவு இருக்குமோ அந்த லெவலுக்கு வித் ஆக்கிபை பண்ணிக்கும். 200 பிக்சலுங்கும் போது அது ஒரு ஸ்பெசிபிக் சைஸ். இந்த ஸ்கிரீனை வந்து 1000 பிக்சல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுல 200 பிக்சல்னா இவ்வளோண்டு ஷோ ஆகும். ஓகே ஸோ இது வந்து பிக்சல்ஸ், இது பெர்சன்டேஜ், இது வந்து ஆட்டோ. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் விட்ஸ். ஓகே இப்போ நான் பெர்சன்டேஜ் 15 கொடுத்ததுனால இப்படி ஷோ ஆகுது. ஓகே இதே நான் வந்துட்டு 1 மினிட் ஸோ 50%னா இவ்வளோக்குள்ள ஷோ ஆகுதுல. இதே மூணாவது இமேஜ் நான் என்னன்னு கொடுத்துக்கிறேன்னா 70%ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ 50% அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ல பாதி ஷோ ஆகுது. 70%னா எப்படி அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன்ல இன்னும் ஒரு 30% தான் இங்க மிச்சம் இருக்கும். மிச்சம் 70% இதுவே ஆக்கிபை பண்ணிருக்கும். ஸோ அதுதான் 70%. இது டிஃபால்ட்டா அதுல இருக்கக்கூடிய வித். ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதா? 3 வித்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சா? ஏன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதோட லென்த் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்ல நம்ம கொடுத்துக்கலாம். பிக்சல்ஸ்ல கொடுத்துக்கலாம், பெர்சன்டேஜ்ல கொடுத்துக்கலாம், ஆட்டோலையும் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ ரிலேட்டிவ் லென்த் அண்ட் தென் அப்சல்யூட் லென்த் இதை மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே உங்களோட வீட்டில் வச்சு ஜஸ்ட் நான் இப்போ ஷோ பண்றேன் அந்த ஸ்லைடை, ஸ்க்ரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க வந்து வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து காமிக்கலாம். ஓகே இது ரிலேட்டிவ் லென்த் அண்ட் தென் இது அப்சல்யூட் லென்த். ஓகே
இது வந்து டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் யூனிட்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு இப்போதைக்கு தெரியும். அது எப்போ டிஃபரன்ஸ் புரியும்னா, நீங்க ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் லென்த்துக்கும், அப்சல்யூட் லென்த்துக்கும் டிஃபரன்ஸ் புரியும். ஓகே. ஓகே. நேத்து உள்ள அந்த சின்ன மினி ப்ராஜெக்ட் எல்லாருமே பண்ணி பார்த்தீங்களா? ஒழுங்கா வந்ததா? அதுல ஏதாவது டவுட் வந்ததா யாருக்காவது?